வணக்கம். மருந்திடுதல் போகுங்கான் வன் கிரந்தி வாயுவாம் திருந்த அசனம் செரிக்கும் வருந்த சுகத்திலெழு பித்தமது சாந்தியாம் நாளும் அகத்தியிலை உண்போர்க்கு. தேரிச்சித்தரோட பாடல் இது. ஆம், இன்று அகத்தியிலை சொதி மட்டக்களப்பு ஸ்டைலில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். உப்பும் மஞ்சளும் கலந்த தண்ணீரில் இதை முழுதாகவே அப்படி அந்த ஒரு கட்டு அகத்தியையும் நான் நல்லா கழுவி எடுக்கிறேன். நல்லா அலசி அலம்பி கழுவ வேணும். இதை உருவி கழுவுனா அந்த சொதி கசக்க பார்க்கும். அதனால தான் இப்படி முழுதாகவே வச்சு கழுவுறது. இதில் இன்னொரு வகை அகத்தி இருக்குது. அது சிலர் சுனை அகத்தின்னு சொல்லுவாங்க, சிலர் பால் அகத்தின்னு சொல்லுவாங்க, சிலர் வெள்ளை அகத்தின்னு சொல்லுவாங்க. அது கசக்கவே கசக்காது. அது ஒலிவ் க்ரீன் கலரில் வெல்வெட் மாதிரி கொஞ்சம் சைனிங்காக தடிப்பாக இருக்கும். அது கசக்காது. என்ன இது கசக்கிற அகத்தி தான். இது இப்போ நான் எனக்கு முரசு கரை தண்டத்துக்காண்டி எடுத்தது. வாய் சம்பந்தமான எல்லா பிரச்சனைக்கும் இந்த அகத்தி, இந்த கை கண்ட மருந்துன்னு சொல்லுவாங்க, அப்படி இது ஆன்சர் பண்ணும். மவுத் அல்சர்ன்னு சொல்கிறது, அதாவது வாய்ப்புண், வயிற்றுப்புண், பித்தம் எல்லாத்துக்குமே இது நல்லம். ஆனால் இது அந்த ஆல்கோஹால் எடுக்கிறவங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆல்கோஹால் எடுக்கிற டைமில் இது சாப்பிடக்கூடாது. மற்றது ஆங்கில மருந்து எடுக்கிற டைம்லையும் இது சாப்பிடக்கூடாது. அந்த மருந்தோட வீரியத்தை குறைக்கும், மருந்தை முறிக்கும் என்று சொல்லுவாங்க. ஆனால் அது அந்த பாடல்லே ஒரு வரி வருது, மருந்திடுதல் போகும் காணண்டு. அந்த இதில் மருந்திடுதல் என்று சொல்கிறது கிராம பக்கம் வழியே அந்த மருந்து போடுற ஒரு பழக்கம் இருக்குது. இந்த வசிய மருந்து, இதுகள் மாந்திரிகங்கள் பண்ணி மருந்து போடுறது, அதை முறிக்கும்ன்றது தான் சொல்லப்படுது. அதுக்கு அரிசி கழுவின தண்ணியில் இதை காய்ச்சி கொடுப்பாங்க. அதை கழனி என்று சொல்கிறது. அதுதான் இது குறிக்குது. ஆனால் ஆங்கில மருந்துண்டா இப்போ சாதாரணமாக எல்லாருமே ப்ரெஷருக்கு சுகருக்கு மருந்துகள் போட்டுக்கொண்டு தானே வர குளிசைகள். அப்போ அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உப்பு, மஞ்சள், கொஞ்சம் மிளகு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு கப் தண்ணி, 300 ml கப் தண்ணியில் அவிய விட்டுருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இதில் 5 நிமிஷத்துக்கு பிறகு இனி அகத்தியிலேயே போட்டு ஒரு 3 நிமிஷம் அவிய விடணும். நான் இதுக்கு பூண்டு ஒரே ஒரு பல் தான் எடுத்திருக்கிறேன். அதை போட்டு தண்ணிப்பால், அதாவது 3ஆம் பால் சொல்லுவாங்க, தேங்காய் பால், அது விடுவேன். இது 500 ml தண்ணிப்பால், கோகனட் மில்க். இதில் ஒரு 3 நிமிஷம் அவிய விடலாம். இந்த அகத்தியை உருவி காய்ச்சினா கசக்கு மணி தான் நான் கத்திரிக்கோலெல்லாம் கட் பண்ணி போட்டுருக்கிறேன். ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கொஞ்சம் அந்த பால் அகப்பியால் கொஞ்சம் மாற்றி கொண்டே இருக்கணும், இல்லாட்டி திரிஞ்சிடும். நீங்கள் மாங்காய் சேர்க்கிறதா இருந்தால் அந்த பச்சை மிளகாய், வெங்காயம் அவிய போடுறதோடய மாங்காயம் சேர்த்து அவிய போடலாம். அன்றைக்கு தேசிக்காய் புளி தான் விட போகிறோம். அதனால் நான் அதை போடலை. இப்போ ஒரு இந்த 3 நிமிஷம் முடிஞ்சது. இப்போ ஒரு தேக்கரண்டி வெந்தயம், நச்சீரகம், பெருஞ்சீரகம் ரெண்டும் சேர்த்து நறுவ துருவல் அரைச்ச பவுடர் அதுவும் ஒரு மீசக்கரண்டி போட்டிருக்கிறேன். இது போட்டு சமைச்சதுக்கு அப்புறம் இந்த சொதியிற டேஸ்ட் அப்படியோ அந்த மீன் போட்டு காய்ச்சின சொதி போல் இருக்கும். கடைசியாக தலைப்பால், அதாவது ஃபர்ஸ்ட் கோகோனட் மில்க் 200 ml எடுத்திருக்கிறேன். சிலர் 2ஆம் பாலும் 3ஆம் பாலும் சேர்த்து சொதுக்கி போடுவாங்க. அது தேவையே இல்லை. இப்போ எங்களோட ஊர் வழக்கப்படி 2ஆம் பால்ன்றது பால் கறிக்கும் குழம்புக்கும் தான் விடுறது. சொதுக்கி தண்ணி பால் தான். கடைசியாக கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பால், தேங்காய் பால் விடுவோம். இப்போ ஆகிலும் கூட அவிய விடக்கூடாது. 3 நிமிஷம் இல்லை அவிஞ்சாலே காணும். இப்போ தலைப்பால் விட்டு கையோடு அடுப்போக பண்ணி விட்டுடலாம். அந்த ஹீட்டிலே அது தலைப்பால் கொதிக்கும். ஆகிலும் கொதிக்க விட்டிங்கன்னா பால் தண்ணியாக போயிடும். இந்த பச்சை நிறம் மாறக்கூடாது.
அந்த காலத்தில் அமாவாசை டைமில் வாழைக்காய் இந்த அகத்தியிலெல்லாம் தேடி சமைப்பாங்க. நான் நினைக்கிறேன் விரதம் இருக்கிற டைமில் அந்த உடம்பு கீட்டை தணித்து அந்த அல்சர் வராமல் தடுக்கிறதுக்காக இதை சேர்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ நான் கடைசியாக தேசி புளி விடுறேன். அகத்தி இலைச்சோதி ரெடி. இது பூவும் சமைப்பாங்க. அந்த பூவை பார்த்திங்கன்னா ஹம்மிங் பேர்ட் மாதிரியே இருக்கும். அதனால இன்னும் தெரியல இந்த மரத்துக்கு ஹம்மிங் பேர்ட் ட்ரீ பெயர். நன்றியுடன் தீபாரமணன்.